ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ கிளப்ல மேயும் ரேனும் ஜாம்பி மாதிரி டான்ஸ் பண்ணிக்கிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க போலான்னு ஹீரோயின் கூப்பிட்டா. இல்ல இன்னும் டான்ஸ் பண்ணணும்னு மே சொல்றா. சரி அப்போ நீங்க அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கிளம்பிட்டா. டைமை பார்த்தவ ஐயோ 1 மணி ஆயிடுச்சா, மார்னிங் ஃபிளைட்டை வேற பிடிக்கணுமா, மறந்தே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு புலம்ப. ஏன் எதுக்கு எங்க போறேன்னு ஹீரோ கேட்டதும், அச்சோ நான் நாவல் எழுதுறதே இவருக்கு தெரியாதே, அப்புறமா இது சொல்லிப்போன்னு சொல்லிட்டு ஒரு புக் ஈவெண்ட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டா. சரி நீங்க எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு இப்ப கேட்க, உன்னோட போஸ்ட பார்த்து வந்தேன். கிளப் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிளேஸ், அதுவும் நீ டான்ஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு இருந்தா தெரியுமான்னு சொல்லிட்டு முகம்லாம் மாறுது. அச்சோ இங்க யாரோ ஜெலஸ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுதேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆக்சுவலின்னு சொல்லி அவனோட ஃபீலிங்ஸ சொல்ல வரும்போது முன்னாடி கார் மேலேயே விட்டுருப்பான். சடன் பிரேக்க போட்டு உனக்கு ஒன்னும் ஆகல இல்லன்னு கேட்டுட்டு இருக்கான். வாயை திறந்தாலே ஏதாவது ஒரு தடங்கள் தான். சோ கம்முன்னு ரேடியோவை போட்டு கேட்டு வந்தா, அதுல ஒரு பொண்ணு அவளோட லவ்வர் ஃபுட் ஸ்டால்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டானாமா. என்ன லவ் பண்றான்னா கொஞ்சம் மெனக்கெட்டு பிளான்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணா நல்லா இருக்கும், ஒரு ரொமான்டிக்கா கூட ஃபீல் பண்ண முடியலன்னு அதுல சொல்ல கரெக்டா சொல்றாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, அப்படி இல்ல ஒருவேளை அந்த பையன் ஃபீலிங்ஸ சீக்கிரமா சொல்லிடலான்னு கூட முடிவு பண்ணி சொல்லிருக்கலாம் இல்லையாங்க. இப்பெல்லாம் ஃபீலிங்ஸ ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. என்னோட பிளைண்ட் டேட்ல கூட அப்படிதான் பண்றாங்க. ஆன்லைன்ல என்னோட போட்டோஸ பார்த்து டக்குனு ப்ரொபோஸே பண்ணிடுறாங்கன்னு சொல்ல, அப்போ ஃபார்மலா ப்ரொபோஸ் பண்ணாதான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்படியே இங்க ரேனை காட்ட அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் போட்டு திட்டிட்டு இருக்கா. திரும்பவும் ஃப்ரெண்டு சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க போயிட்டியா, அப்ப என்ன விட அவங்க தான் உனக்கு இம்பார்ட்டண்டா போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்க. மே அவனை பார்த்துட்டு போப்போ கேர்ள் ஃபிரெண்டுக்கு போய் கம்பெனி கொடு, இன்னைக்கு போதுமான அளவு நீங்க என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னு சாப்பிட்டு இருக்க. இல்ல இப்ப போனா திரும்பவும் என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்துருவா, அதுக்கு நான் இப்பத்திக்கு இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இங்க செட்டில் ஆயிட்டான். அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது, போலாம் இல்லையான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். 2 பேரும் லைட்டா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு, ஆக்சுவலா இந்த டைம் ஒரு நல்ல பையன் எனக்கு கிடைச்சிட்டான்னு ஃபீல் பண்ணேன், பட் அவனும் ஒரு சீட்டர் ஆகிட்டான் இவ சொல்ல. ஆமாமா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவன் தான் மிஸ் பண்ணிட்டான், எவ்வளவு அழகு எவ்வளவு நல்ல பொண்ணு பிரைஸ் பண்ண ஆரம்பிக்க, நிறுத்தாத தொடர்ந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அவ சந்தோஷப்படும் போது அப்புறம்னு சொன்னவன் அவ்வளவுதான்ட்டான். கடுப்பாய் திட்ட, இங்க பாரு மிங், நீ அழகான பொண்ணுன்னு உன்னை தேடி வந்தவன் உன்னை விட அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா அவன் திரும்பவும் போயிடுவான். சோ அழக மட்டுமே எதிர்பார்க்காத, உனக்கானவன் கிடைப்பான். நீயா ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தனா கடைசியில இப்படிதான் ஹர்ட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுன்னு கொடுத்தா, என்னோடதையும் சேர்ந்து நீயும் குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கோவத்துல ஊத்திட்டு இருக்கா. அவ அதை குடிச்சு முடிச்சுட்டு ஊஞ்சல் விளையாட போலாமான்னு கேட்டதும் அவ்வளவுதான் மூஞ்சி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அவ ஆட்டி விட இவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நெக்ஸ்ட் டே ஹீரோவையும் செங்கையும் ஜிம்ல காட்டுறாங்க. ஓயோனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப பிஸியா இருக்கா. ஜென்லி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்க, அவ அதை பத்தி ஒன்னும் சொல்லல, பட் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பொண்ணுங்க வெவ்வேறு மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ரேடியோல ஒரு பொண்ணு ஃபுட் ஸ்டால்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்செட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல, உண்மைதான் நானும் ஓயோன் கிட்ட ஃபுட் ஸ்டால்ல தான் முதல் கன்ஃபஸ் பண்ணேன், அப்பவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் திரும்ப ட்ரை பண்ணுவேன், பட் நீங்க ஜென்லிக்கு ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்ல, கண்டிப்பான்னு சொல்லிட்டான். என்னது இது, எப்பவும் நீங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தானே என்கிட்ட சொல்லுவீங்க, இப்ப எதுவுமே சொல்லாம அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அப்ப நீங்க என்ன ஒரு பிரதரா தானே பாக்குறீங்க, கண்டிப்பா நான் உங்களோட விங் மேனா இருந்து உங்களுக்கு எல்லா பெஸ்டையும் கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தென் இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம ஹீரோயின் பேசினதை யோசிச்சு பாக்குறான். இவன் முன்னாடி அவகிட்ட சொன்ன அனிமே கதைய அவ பார்த்தாலாமா, பட் அந்த எண்டிங் நீங்க சொன்ன மாதிரி இல்லையே, அது என்னால புரிஞ்சுக்கவே முடியலையேன்னு கேட்கும்போது, அது நானே அவங்களுக்காக கொடுத்த எண்டிங்னு சொல்லிருப்பான். பட் அந்த எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ஹீரோயின் சொன்னத இப்ப நினைச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா இவனுக்கு கிடைச்சிருச்சு. சோ நேரா ஒரு போன் ரிப்பேர் கடைக்கு போய் பழைய மாடல் போனை காட்டி இருக்குதான்னு கேட்க, இந்த காலத்துல யார் இதெல்லாம் யூஸ் பண்றான், அதெல்லாம் இல்லன்னு சொல்லி அனுப்பிட்டான். பட் திரும்பவும் கூப்பிட்டு காசு கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையான்னு கேட்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எனக்கு இந்த போன் வேணும்னு கேக்குறான். அப்போ உங்க நம்பரை கொடுங்க, கிடைச்சதும் போன் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டான். ஏதோ எல்லாம் நல்லபடியா போகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீல் போல. கரெக்டா மேகத்துல முயல் குட்டி தெரிய அத போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்புறான். அவ இப்பதான் அங்க போய் சேர்ந்திருக்காளாமா. அங்க உள்ள மேகத்தை இவ போட்டோ எடுத்து அனுப்பி, உங்களோடதை விட என்னோடதான் கியூட்டா இருக்குன்னு சொல்ல, சரி நீதான் வின் பண்ணன்னு சொல்றான். அப்படியே இங்க இப்ப நம்ம ஹீரோயினை காட்டினா புக் சைனிங் ஈவென்ட்லாம் வந்திருக்கா. அங்க ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத எட்டி பார்த்தவன் இதுக்கு ஒத்துக்காமே இருந்திருக்கலாம் போலயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஓட பாக்க எடிட்டர் போன அவளை பிடிச்சிட்டு 30 டிக்கெட் தான் விக்கிறதா பிளான் பண்ணோம், ஆனா அது சீக்கிரமா தீர்ந்து போயிடுச்சு. வரவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்ததால இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சோ எல்லாருமே உன்னோட புக்க படிச்சு உன்னை புடிச்சு போய் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, கண்டிப்பா நீ அவங்கள ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்போ நான் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டேன்னு கேட்கும்போது
ஆமா சந்தோஷப்படு சந்தோஷப்படுன்னா வாய் மட்டும் தான் சிரிக்குது, முகம்லாம் வேற மாதிரி இருக்கு. அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சாலும் விடலையே. ஓடிட்டே இருந்தனா உன்னை கட்டி போட்டு கீழே உட்கார வச்சு கூட சைனிங் இவெண்ட்டை நடத்திடுவ பத்துக்கோன்னு சொல்ல மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறா. நடிச்சது போதும், போய் சைனை போடுங்கிற மாதிரி எழுப்பி விட்டுருக்காங்க. சோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ சாப்பிட்டியான்னு மெசேஜ் பண்றான். எங்க எனக்கு இங்க நர்வஸா இருக்குன்னு சொல்லும் போது எதுக்காகன்னு கேக்குறான். அச்சோ இவர்கிட்ட வேற உண்மையை சொல்லாம வந்துட்டுனேன்னு சொல்லி இங்க என்ன ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லிருக்காங்க, அதான் பயமா இருக்குன்னு சொல்ல நானும் இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் செமினார் அட்டென்ட் பண்ணும்போது ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த நர்வஸை போக்குறதுக்கு நீ 20 ஸ்குவாட்ஸ் எடுத்தனா எல்லாமே பறந்துடும் சொல்ல கரெக்டா ஒரு பொண்ணு கூப்பிட்டு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் கீழே வாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இவளுக்கு இங்க திரும்பவும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்றேன்னே தெரியலையேன்னு யோசிக்கும் போது ஹீரோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாரு, ஒர்க் அவுட் ஆகுன்னு ஒரு மெசேஜ போட பண்ணிதான் பாப்போமேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஸ்குவாட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டா. 20 எடுக்கிறதுக்குள்ள இடுப்பு கழுன்றும் போல முடியல. கரெக்டா கீழே வான்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட எட்டி பாக்குறா, ஓடலான்னு ட்ரை பண்றா. ஆனாலும் புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. ஒரு ஜர்க்கோடவே மேல வந்து நின்னுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. 30 நிமிஷத்துக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன கேள்வி வேணா கேட்கலான்னு சொல்லிட்டாங்க. புக்ல இவளோட ஆத்தர் நேமா கேரோல் தான் கொடுத்திருக்கா. கேள்வி கேட்க நிறைய பேர் ஆவலா இருக்காங்க. அதுல முதல்ல ஒரு பொண்ணு, நீங்க நேர்ல பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க, முதல்ல உங்க புக்குக்கு தான் ஃபேனா இருந்தேன், இப்போ உங்களுக்கே ஃபேன் ஆகிட்டேன். என்னோட முதல் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் கால் நடுங்கிறத பார்த்துட்டு நீங்க நர்வஸா இருக்கீங்களான்னு கேக்குறா. நான் பயத்துல இருக்கிறதால என் கால் நடுங்குதா இல்ல 20 ஸ்குவாட்ஸ் எடுத்ததால என்னோட கால் நடுங்குதான்னு தெரியலையேன்னு சொல்ல எதுக்காக அதை எடுத்தீங்கன்னு கேட்கும்போது அப்படி பண்ணா பயம் போயிடுன்னு என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னான், அவனை கொல்லதான் போறேங்கிற மாதிரி திட்டுறா. இப்போ அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க. இவளோட உண்மையான கதையை தான் எழுதிருப்பா போல. சோ அதுல ஒரு பர்சனை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்கல்ல, அவர் உண்மையாவே உங்களோட ரியல் லைஃப்லயும் இருப்பாரு. சோ அந்த யூஇக்கும் உங்களுக்கும் இப்ப ஏதாவது ஸ்டோரி இருக்குமான்னு கேட்க மொத்த எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் வரைக்கும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவனை பத்தி எழுதாமே இருந்திருக்கலாம் போலேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் இது வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கேன்னு கிளியர் பண்ணிட்டா ஹீரோயின். ஆனாலும் அடுத்த கேள்வியா, அப்ப நீங்க அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நாவல், சோ அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாலும் அவரு ரொம்ப நல்லவரு, அவரோட சேருங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்க ஓயுன காட்ட செங் ரெக்வஸ்ட் அனுப்ப அவ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பாக்குறவரை பார்த்தவ அந்த ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட அடுத்து இப்போ மேக்கு கால் பண்ணி நீ ஏன் மனசுடைஞ்சு போயிருக்கல, உனக்கு பேசுறதுக்கு ஆள் தேவையான்னு கேக்குறா. எப்பவும் உங்க 2 பேருக்கும் வேலை இருக்குன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் மறந்து வேலையில போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உனக்கு தான் ஆள் தேவைப்படுது போலேன்னு கேட்க இன்னைக்கு வேலை இல்ல அதனாலதான் போர் அடிக்குதுங்கிறா. சரி கேம் விளையாடுன்னு சொன்னா நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறா. உனக்கு பிடிச்ச கேமையே நீ அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கனா அந்த அளவுக்கு உனக்கு மனசரிஞ்சு போயிடுச்சான்னு கேட்க என் வயசுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலான்னு இப்போ முடிவு பண்ணிட்டேங்கிறா. அப்ப கரெக்டா டாக்டர் ஜியாங் கால் பண்றாரு. கீழே தான் இருக்கேன், ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ண போலாம் வரையான்னு சொல்லி கூப்பிடுறாரு. என் வீடு எப்படி தெரியும்னு கேட்டா உன்னோட அம்மா தான் சொன்னாங்கன்னு சொல்றாரு. போவாளான்னு தெரியல, பட் இங்க செங்கு எதுக்குடா அந்த புள்ள பின்னாடியே சுத்திட்டு இருக்க, எவ்வளவு அழகா இருக்க, உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துது, இங்க காலேஜ்ல இருக்க பொண்ணுங்களை லவ் பண்ணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கூட நான் லவ் பண்றது அவ்வளவு மட்டும்தான், அதை எப்பவும் என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்க நம்ம ஹீரோனை காட்ட எடிட்டர் பொண்ணோட சேர்ந்து வெளியே சுத்த வந்திருக்கா. குதிச்சு குதிச்சு பல போட்டோ எடுத்து அதுல ஒண்ணு ஹீரோக்கு அனுப்ப எத்தனை டைம் எடுத்துன்னு கேக்குறான். ஒன்லி 99 மட்டும் தாங்கிறா. அடுத்து 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டா அது கூட போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறா. இதை சாப்பிட்டு ஒரு பேஷண்ட்க்கு பல்லொடிஞ்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க போல. அந்த போட்டோவை ஹீரோ அனுப்பி இது சாப்பிட்டதாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்படி எனக்கு ஆச்சுன்னா சரி பண்ணதான் நீங்க இருக்கீங்கல்லன்னு கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா நானே சரி பண்ணி விடுவேன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு கடையில வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி சாப்பிட்டுருப்பால, அதை சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இங்க பேய் படம் பார்த்துட்டு இருக்கா. பயந்து பயந்து பார்த்த ஸ்பான்சர் பொண்ணு இனிமேல் என்னால முடியாது, நீ வேணா பாத்துக்கோ, என்னால முடியவே முடியாதுன்னு ஓடிடுச்சு. இப்ப தனியா இருக்கிறதால இவளுக்கு என்னென்னமோ தோணுது. லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. டிவிக்குள்ள இருந்து பேய் வர மாதிரி எல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்பட்டு இருக்கா. சோ முக்காட போட்டு ஹீரோக்கு தான் டெக்ஸ்ட் பண்றா. சரி நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி போன் பண்ணி நீ படத்தை பாரு, பயமா இருக்கும்போது சொல்லு, நான் உன்னோட பேசி உன்னோட பயத்தை போக்குறேன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இவளுக்கு இங்க பேயே கொண்டு வந்து ஹெட்செட் குடுக்கற மாதிரி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. சரின்னு இப்போ படத்தை பார்க்க ஆரம்பிக்க பயப்படும் போதெல்லாம் ஹீரோ பேசுறான். ஹீரோ கிட்ட உட்காந்தே அவளை கன்வின்ஸ் பண்ற மாதிரி தோணுது. சோ இதனால ஹீரோயின்
ஹீரோயினுக்கு பயம் போறதால பேயே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்ப டிவிக்குள்ள போன மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். எனக்கு டாக்டர் ஏஜின் என் பக்கம் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது, நீவ ஃபீல் பண்ண. இப்போ உனக்கு பயம் போயிருச்சுல, இப்போ தூங்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டே 2 பேரும் தூங்குறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ லைப்ரரிக்கு வர ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஜென்லி இப்போ நல்லா இருக்காளா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதனாலதான் லீவ் கூட போட்டான்னு விசாரிக்க அவ ஒரு ஈவெண்ட்க்கு போறதால சொன்னா காலேஜே கூப்பிட்டு போவாங்கன்னு நினைச்சிருப்பான். பட் இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கே தெரியாம போயிருக்கான்னு சொல்லிட்டு அவ சொன்ன அந்த ஊர்ல உள்ள புக் ஈவெண்ட் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவளோட சைனிங் ஈவெண்ட்டும் வந்துடுச்சு. சோ கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இதுதான் நீ சொன்ன புக் ஈவெண்டா, இன்னும் எவ்வளவு விஷயம் தான் உன்னை பத்தி எனக்கு தெரியாம இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போதான் நம்ம ஹீரோயின் புக்கை ரிலீஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருச்சல. சோ அந்த புக்கை நம்ம ஹீரோ வாங்குறான். நம்ம ஹீரோயின் அவளோட லைஃப் ஸ்டோரியை தான் எழுதியிருக்காளாம். சோ அதை நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கிராமத்துல தான் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்து வந்திருக்கா. பட் அங்க ஃபியூனரல் எல்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் தாண்டி தான் இவங்க வீடு இருக்கும். இவ தனியா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது டெய்லியும் அவங்க வீட்டுல எப்பவும் சண்டையா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மட்டும் சவுண்ட் கேட்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே தான் போவா. அவங்க அம்மா அப்பா போடுற சண்டைய ஊரே நின்னு வேடிக்கை பார்க்கும். இதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப அழுகும்போது கூடவே நின்னு இதை ஹீரோவும் பாக்குற மாதிரி நினைச்சு பாக்குறான். ஜென்லி, நீ இவ்ளோ வழிய தாண்டி வந்திருக்கியான்னு சொல்லி இத படிச்சு பார்த்த ஹீரோக்கே அழுக வந்துருச்சு. எப்படியோ இந்த இருள் ஹீரோனோட வாழ்க்கையை விட்டு போயிருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவ வாழ்ந்திருக்கா. அப்பதான் ஹீரோயினோட அம்மா ஒரு ரிலேட்டிவ் பையனை ஹீரோயினோட ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் ஆயிருக்கட்டும்னு சொல்லி டியூட்டரா இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. அப்படிதான் சியோவோட வாழ்க்கையில யூஇ வந்தாங்கிற மாதிரி சொல்லி கதைய ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த பையனை கூட்டு வந்த அம்மாவும் உன்னோட அங்கிள் லீவ்க்கு இங்க வந்திருக்காரு, சொல்லி கொடுத்தா உனக்கும் ஹெல்ப்பா இருக்கும் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லும் போது, ஆன்டி நான் ஜென்லி விட 4 வருஷம் தான் பெருசு, சோ ஜஸ்ட் என் பேரு சொல்லி கூப்பிட்டாலே போதும்னு அவன் சொல்லியிருக்கான். தென் அப்படியே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவன் நிறைய தப்பா எழுதியிருக்கா. இருந்தாலும் கண்டிப்பா நீ அடுத்த டைம் ஃபுல் ஸ்கோர் எடுக்க போறேன்னு சொல்லி அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்ப கூட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்க. இவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்கார ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனோட ஹெட்செட்டை கொடுத்து அதுல பாட்டு ஓடிட்டு இருக்கு. அதனால அவ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறா. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது மேக்ஸ் ப்ராப்ளம் விட ஈஸியா தான் இருக்கும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு சொல்லி அவளை சிரிக்கவும் வச்சிருக்கான். தென் இப்போ படிச்சு முடிச்சு வெளியே வந்தா வீடே அலங்கோலமா இருக்கு. அவ எதுவுமே பேசாம எடுத்து வைக்க, இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம KFC போலாம் சாப்பிடறதுக்காக கூப்பிட பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷனே வாங்கலையான்னு கேட்கும்போது, நான் இப்போ அடல்ட், யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, என்ன போலவே நீயும் ஆகும்போது வாழ்க்கையில உனக்கு தேவைப்பட்டதை நீயே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, என்னால காலேஜ்க்கெல்லாம் போக முடியுமான்னு கேக்குறா. கண்டிப்பா டாங்ஹூ யூனிவர்சிட்டியில நீ சேருவ. அப்படி நீ அங்க படிக்கும்போது நான் அங்கேயே PG படிச்சுக்கிட்டே உன்னையும் பார்த்துப்பேன். KFC என்ன, அங்க இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு, அங்க நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம்னு சொல்லும் போது, கண்டிப்பா நீ ஒரு சொல்றா, ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பா நீ பெருசாயி இந்த வீட்டை விட்டு போய் தனியா வாழ போற, அப்போ பேரண்ட்ஸோட வாழ்றது நல்லா தான் இருந்ததுன்னு நீ ஏன் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பாஸ்ட்ல நடந்தது, அத புக்லயும் எழுதிருக்கா. இப்ப ஹீரோயின் ஊருக்கே வந்து சேர்ந்தாச்சு. நேத்து நைட் தலைக்கு குளிக்கலையாமா, தலைய சொரிஞ்சுக்கிட்டே தான் பேசிட்டு வரா. கேட்டா குளிக்காம இருந்தாதான் இன்னும் அழகா இருப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு கப்பல் ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு கொஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். பப்ளிக்ல எப்படி நடந்துக்கிறாங்க பாரு. இருந்தாலும் நமக்கு இப்படி இல்லையேன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ நான் உன்னை பிக்கப் பண்ணிக்க ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு மெசேஜ் பண்றான். நான் இன்னைக்கு தலைக்கு குளிக்கவே இல்ல, அவரை என்னால மீட் பண்ணவே முடியாது, நீ தாண்டி கவர் பண்ணணும்னு அவட்ட கேட்டா அவ கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கமா ஒளிஞ்சு நின்னு ஹீரோ வரதை எட்டி பாத்துட்டு இருக்கேன். அவன் கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேக்குறான். நான் ஏர்போர்ட்ல இல்ல, வீட்டுக்கு கிளம்பிட்டேன், ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கேன்னு புழுக அவன் பின்னாடிதான் நின்னுட்டு இருக்கான். இதுதான் உங்க ஊர்ல ட்ரெயினான்னு கேட்க நல்லா மாட்டிக்கிட்டா. தலைக்கு குளிக்கல, உங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தான் ஒளிஞ்சேன்னு சொல்ல, அப்போ இதுக்காக தான் என்ன அவாய்ட் பண்ணேன்னு அவன் கேட்டுட்டு இருக்கும் போது கூட நான் ஒருத்தி இருக்கேன்னு எடிட்டர் பொண்ணு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு அப்படியே நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டாங்க. தென் இப்போ ஹீரோ அவளோட ஹைட் என்னன்னு கேக்குறான். எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்னு அவ சொல்ல, இல்ல என்னோட ஹைட்டுக்கு உன் மண்டையில ஆயில் மட்டும் தான் நிறைய தெரியுதுங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, என் கிட்டயே வராதீங்கன்னு சொல்லிட்டு தலையை கவர் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கா. தென் இப்போ வண்டியில வந்துட்டு இருக்கும் போது உன் அப்பா பத்தி நீ மென்ஷன் பண்ணதே இல்லையன்னு ஹீரோ கேக்குறான். அவரை பத்தி என்ன சொல்ல இருக்கு,
இருக்கு. நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே என்னோட அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் எப்பவும் அடுத்தவங்க மேலேயே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இருக்கக்கூடிய அவரோட ஒய்ஃப் கூட அப்படிதான், பாவம். பட் நாங்க வெளியே வந்துட்டோம். இதையே நீங்க இப்ப கேட்டீங்கன்னு கேட்க, ஜஸ்ட் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக கேட்டேன்னு சொல்றான். தென் இப்போ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்க, யாருக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு பாருடின்னு காட்டுறாங்க. அது யூஇ தான். இவ ஸ்கூல் படிக்கும் போது ஆறுதலா இருந்த பையன் தான். நான் இப்ப திரும்பவும் ஊருக்கு வரேன், திரும்பவும் யூஎஸ் எல்லாம் போக மாட்டேன், இங்கே செட்டில் ஆக போறேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்க 4.5 வருஷங்கிறா. எவ்வளவு அக்யூரேட்டா சொல்ற. அப்போ காலேஜ்லாம் படிக்கும் போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்திருப்பான் இல்லையான்னு சொல்ல, அப்படி கிடையாது, இப்ப நீ அவனை பார்க்கும்போது அவன் சொட்டைய கூட இருக்கலான்னு ஊயுன்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, ரீசெண்டா அவனோட போட்டோவை கூட நான் பார்த்தேங்கிறா. எப்பவும் யூஏ பத்தி புலம்பிக்கிட்டே இருக்க பொண்ணு கொஞ்சம் மாசமா அவனை பத்தி பேச்சே இல்லாம இருக்கியே, எதனாலன்னு 2 பேரும் கேட்டா முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. இப்போ இவங்க எல்லாரும் பேசின அந்த பையன் ஹீரோவோட ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் சொல்ல கேட்காம நேரா ஹீரோவை வந்து மீட் பண்றான். நர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா ஹீரோ கோவமே படல. அவனும் போய் அதுல படுத்துக்க, வாயத்தோரன்னு பல்ல புடுங்க வந்தவன, என்னடா விட்டா உண்மையாவே புடுங்கிருவ போலேன்னு கேக்குறான். உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா நர்ஸ் கேட்க, 8 வருஷமா ஒருத்தர் தெரியும், உங்களுக்கு வேலை இருந்தா இப்ப நீங்க கிளம்பலாம் உங்களை அனுப்பி வச்சிட்டு இருக்கான். இவன் ஹீரோவுக்காக நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்ட, அவ சின்ன வயசுல யூஇ பார்க்க வர போறான்னு தெரிஞ்சாலே அழகழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனுக்காக வெயிட் பண்ணுவாளாமா. பட் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ இருக்காதோ, எப்படி அவரோட பேசணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் இப்போ அவர் எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அது மாதிரி எதுவுமே தோணலன்னு சொல்றா. அப்போ நீ டாக்டர் ஏஜினை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட, சோ இனிமேல் யூஇ பத்தி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஊயுன்னு சொல்ல, யூஇயா இருக்கட்டும் டாக்டர் ஏஜினா இருக்கட்டும் 2 பேருமே அவுட்ஸ்டாண்டிங்கான பர்சன். என் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு நீங்க 2 பேரும் இப்படி எல்லாம் பேசவே கூடாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஒருவேளை யூஇ உன்னோட நாவலை படிச்சுட்டு இந்த ஊருக்கு திரும்பி வந்திருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க, ஒருவேளை இந்த நாவல டாக்டர் ஏஜின் படிச்சுட்டு யூஇ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அவங்க 2 பேருமே இந்த மாதிரி நாவல்லாம் படிக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறா. பாப்புலரானா படிப்பாங்கல்லன்னதும் இனிமேல் இது பாப்புலரே ஆகக்கூடாது, மறைஞ்சு போயிடணும் இருக்கா. ஆனா புக்கு கடை ஃபுல்லா இருக்கும் போல திரும்பவும் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு அவளை கலாச்சிட்டு இருக்காங்க. தென் அப்படியே கட் பண்ண நைட்டு போல ஹீரோவும் யூஇயும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யூஇ இனிமேல் யூஎஸ் போறதா ஐடியா கிடையாது, இங்கேயே ஃபேமிலிய பாத்துக்கிட்டு செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாராமா. இவரை விட ஹீரோ 2 வயசு சின்ன பையன் தான். என்ன உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிட்டாங்களான்னு யூஇ கேட்க, அவன் கொஞ்சம் பதில் சொல்ல தயங்கினதும், ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கா, இது வரைக்கும் நான் ரிட்டர்ன் ஆவனாங்கிற ஐடியாலே இல்லாம இருந்தேன், சோ அவளோட டைமையும் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு தான் இதை பத்தி பேசாமையே இருந்தேன். பட் இப்போ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா என்னன்னு தெரியல, சோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதால ஜஸ்ட் மீல் சாப்பிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது, கூட நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு கூப்பிடுறான். இந்த பக்கம் ரேனு நம்மளோட பிரேக்கப்பை செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுக்கறான். அந்த பொண்ணு கோவத்துல அடிச்சதுல கண்ணத்துல காய ஆயிருச்சு பையனுக்கு. அவதான் பிரேக்கப் வேணும்னு கேட்டவளே கடைசியில பார்த்தா என்னைய அடிச்சுட்டு போயிட்டான்னு இருக்கான். நீ ஒண்ணுமே பண்ணாம அவ எதுக்காக உன்னை அடிக்கணும், பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னப்போ நீ என்ன பதில் சொன்னு கேட்க, சரின்னு சொன்னேன்னு சொல்லவும், அப்படியா கொண்டா முகத்தை கிட்ட கொண்டா, பாவம் புள்ளைய அடிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு இன்னும் 4 அடி போட்டாலும் தப்பு கிடையாதுன்னு அடிச்சிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஊயுனை காட்ட, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடியும் ஒரு உயிரை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா செங் வரான். அவன் சாப்பிடறதுக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பான் போல. எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல, அவன் இருக்க நிலைமை புரியாம கேம் விளையாடலாமா வெளியே போலாமான்னு கூப்பிட்டு இருக்கான். மூச்சு விட்டுக்கிட்டு வந்த ஒரு பேஷண்ட் நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ அவரோட மூச்சு நின்னு போயிடுச்சுன்னு சொல்ல, சாரி உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலங்கிறான். நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம 2 பேரோட உலகமும் வேறன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட. அப்போ அவன் விடல. இந்த பக்கம் நம்ம மேய காட்ட, நீயும் டேட் பண்ற நானும் டேட் பண்றேன், ஆனா 2 பேருக்கும் ஒத்தே போறது இல்ல. ஒருத்தரை டேட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க உன் வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்களான்னு அவங்கள பத்தி கொஞ்சமாவது நீ கேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நீ பாட்டுக்கு கனவு கண்டுட்டு போனா கடைசியில நீ தான் வருத்தப்பட்டு நிக்கிற. உனக்கு பிடிச்சிருந்தா கூட இரு, பிடிக்கலையா விலகி போயிடு, அவ்வளவுதான் சொல்ல. உன்னையும் சேர்த்துமா சொல்றேன்னு மே கேட்க, நம்ம 2 பேருக்கும் அப்படி கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுத்துக்கிறோம் இல்லையா, சோ உன் வாழ்க்கைக்கு
யாரு வந்துட்டு போனாலும் கம்பெனிக்கு நான் தேவைப்படுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஊயுன் கிட்ட செங்கு பாவம் எப்படி கன்வின்ஸ் பண்ணதுன்னே தெரியாம உனக்கு வேணா சொல்லு நான் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு செங், உனக்கு 21 வயசு தான் ஆகுது. உன்னோட காலேஜ் லைஃப நீ என்ஜாய் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறியோ, கேம் விளையாடுறியோ, மத்தவங்களோட சாப்பிடுறியோ, இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்க்கு வரதை விட அது எல்லாமே பெட்டரா தான் இருக்கும். எனக்கு தீசஸ் எழுதி எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கணும் அண்ட் கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் ஆசைன்னு சொல்லும் போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தான் என்னை இக்னோர் பண்றியான்னு கேக்குறான். என்னோட வயசை வச்சு நீ எடை போடாத, ரெஸ்பான்சிபிள் பர்சனா தான் நான் இருப்பேன். நம்ம எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, கல்யாணம் பண்றதுக்கான லீகல் வயசு கூட உனக்கு இன்னும் வரல. இங்கேயே தங்க போறியா இல்ல மலேசியா போக போறியான்னு யாருக்கு தெரியும்? முதல்ல இருந்தே நம்ம 2 பேருக்கும் எதுவுமே ஒத்து போகல. இன்னும் போக போக எல்லாமே ரொம்ப மோசமா தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா. செங்கி எழுந்து, இப்போ உனக்கு எப்படி நான் பதில் சொல்றதுன்னு தெரியாம இருக்கலாம், பட் கண்டிப்பா நீ சொல்றது எல்லாமே தப்புன்னு நான் என்னோட ஆக்ஷன் மூலமா புரிய வைப்பேன். எனக்காக கொஞ்சம் டைம் மட்டும் கொடுன்னு கேட்கும்போது கரெக்டா டாக்டர் ஜியாங் வந்துட்டாரு. உன் அப்பாவை பாக்குறதுக்காக அம்மா வந்திருக்காங்க, அவங்கள பார்த்தனா அவங்க கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்கன்னு கூப்பிடும்போது நீ கிளம்பு, இனிமேல் இங்க வரவே வராதுன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. ஆனா இங்க ஜியாங் செங்கி கிட்ட கொஞ்சம் ரூடா தான் பேசுறாரு. டெய்லியும் நீ தான் ஊயுனுக்கு லஞ்ச கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கியா? அவ சாப்பிட கூட மாட்டா போல, தேவையில்லாம எதுக்காக அவளோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கும் ஊயுனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ செங்கு கேட்க, 3 மாசத்துக்கு மேல இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸை விட மேல இருக்குன்னு சொல்றான். ஊயுனுக்கு உங்க மேல எந்த வித ஃபீலிங்ஸும் இல்லன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் செங் சொல்ல, உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் மட்டும் தான் இருக்கும். 6 வருஷம் டிஃபரன்ஸுங்கிறது உனக்கு வேணா ஒன்னும் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த 6 வருஷத்துல ஊயுன் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணி இப்போ மெச்சூர் ஆயிருக்காங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை நீ பாப்பியா, அவ உன்ன பாப்பலாம். டெய்லி நீ கொண்டு வர ஃபுட்டை தவிர அவளுக்கு உன்னால வேற என்னத்தை கொடுக்க முடியும்? நீ பண்ற விஷயங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் செட் ஆகும், மெச்சூரான பொண்ணுக்கு கிடையாது. இப்போ சொல்ற உனக்கும் ஊயுனுக்கும் எப்பவும் செட் ஆகாதுன்னு சொல்லி அவன் இப்போ கொடுத்த பாட்டில கூட அவன்கிட்டயே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே இங்க நம்ம ஹீரோயின் அவளோட புக்கை படிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா அப்பா சண்டைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க. அப்ப கூட அப்பா பொண்ணு என்கிட்ட வந்தாதான் டைவர்ஸ் கொடுப்பேன்னு சண்டை போடுறாரு. இப்படி 2 பேரும் சண்டை போடுறத நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கும் போது யூயி தான் கைய பிடிச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிருக்கான். திரும்பி வரும்போது அவளுக்கு பயமா இருக்கிறதால என் கைய பிடிச்சுக்கோன்னு குடுக்கறான். பட் அவ கொஞ்சம் தயங்குறதால என்னோட ஸ்வெட்டரை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப கரெக்டா யூயும் சாட்டர்டே வெளியே போலான்னு மெசேஜ் பண்ணிருக்க, சரின்னு சொல்லிட்டான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூப்பிடுறதால நான் என்னோட ரிலேட்டிவ பார்க்க போறேன், சாரி வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சோ ஹீரோயினோட வெளியே போலான்னு போட்டு வச்சிருந்த பிளானே கேன்சல் பண்ணிட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்போ அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க யூயி அவளோட கைய பிடிச்சு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளோட ஃபீலிங்ஸ கூட நினைச்சு பார்க்காம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி எல்லாரையும் திட்டிட்டு தான் அவளை கைய பிடிச்சு கூட்டிட்டே போயிருக்கான். தென் திரும்பி வரும்போது ஸ்வெட்டரை பிடிச்சுக்கோன்னு சொல்லி பத்திரமா கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த சீன் எல்லாம் அவன் படிச்சு பார்க்கும் போதே ஏதோ ரியலா அங்கேயே இருந்து பார்த்த மாதிரி ஃபீல் பண்றான். இந்த கதை எல்லாமே அவளோட வாழ்க்கையில உண்மையா நடந்திருக்குன்னா அப்போ அந்த பர்சன் யாரு? அப்போ அவனும் உண்மையா இருக்கானான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.